மாநிலங்களவை உறுப்பினரான ஆர்.எஸ். பாரதி திராவிட முன்னேற்ற கழகத்தின் மூத்த தலைவர். அக்கட்சியின் அமைப்பு செயலாளரான ஆர்.எஸ். பாரதிக்கு வயது 77. அதிரடியாக பேசக்கூடியவர். ஆர்.எஸ். பாரதியின் பார்வையில் விஜய், சீமான் எல்லாம் அவர்களுடைய பேச்சுக்கள் எல்லாம் கொசுறு போல தெரிகின்றன. விஜயையும் சீமானையும் ஒரு பிடி பிடித்திருக்கிறார். ஒரு கட்டத்தில் சீமானை கடுமையாக எச்சரித்திருக்கிறார். கலைஞருக்காக 21 பேர் தீக்குளித்து இறந்திருக்கிறார்கள். ஒரே ஒருவன் சாக துணிந்தால் உன் நிலைமை என்னவாகும் என்று சீமானுக்கு உயிர் பயத்தை ஏற்படுத்தும் விதத்தில் பேசியிருக்கிறார். பேசுவதற்கு ஒரு யோக்கியதை வேண்டும். பேசுகிறான். நேற்றைக்கு அந்த சின்ன பையன் நாடகம் ஆடுவதிலே நாங்கள் எல்லாம் கைதேர்ந்தவர்களாம். நீ யாருடா, உங்கள் அப்பா யாரு, உங்கள் ஆத்தா யாருன்னு கேட்டால் பதில் சொல்ல முடியுமா? ஆக நடிப்பது மட்டுமல்ல, நடிப்பதற்கு வசனம் எழுதி கொடுத்து நாட்டுக்கு அடையாளம் காட்டப்பட்டவர்கள் தான் நீங்கள் எல்லாம் என்பதை மறந்து விடக்கூடாது. உங்கள் அப்பா யாரு? எங்கள் தலைவர் கலைஞர் எழுதின வசனத்துக்கு டைரக்ஷன் பண்ண ஆடு. ஆக இதையெல்லாம் மக்கள் மறந்து விடுவார்கள் என்று பேசுகிறார்கள். இதெல்லாம் அவர்களுக்கு தெரியாது. நீ பிறக்கிறதுக்கு முன்னாடியே இந்த காலத்தில் இந்த தமிழ்நாட்டில் ஆண்கள் மட்டும்தான் போலீஸில் இருப்பான். பெண்களுக்கு போலீஸிலே இடம் கிடையாது. முதலில் காவல்துறையில் பெண்களுக்கு பணியை ஏற்படுத்தி கொடுத்த தலைவர் நம்முடைய தலைவர் கலைஞர் அவர்கள். எடப்பாடி முந்தானத்து பேசுகிறார், பெண் போலீஸுக்கே இந்த நாட்டில் பாதுகாப்பு இல்லைன்னு. எதால சிரிக்கிறதுன்னே தெரியல. இவருடைய ஆட்சியில் ஒரு டிஜிபி ஒரு எஸ்பியை போய் கிண்டல் பண்ணி மாட்டிக்கிட்டான். உண்டா இல்லையா? ராஜேஷ் என்ற ஒரு டிஜிபி, எஸ்பி, ஐபிஎஸ் பெண் போலீஸ் அந்த அம்மாக்கிட்டே மிஸ்பிஹேவ் பண்ணி வழக்கு போட்டு எடப்பாடி போலீஸ் மந்திரியாக இருந்தபோது தான் அந்த படிப்பட்ட ஒரு சம்பவம் நடந்தது. இன்னும் அம்மையார் ஜெயலலிதா ஆட்சியில் இருந்தபோது சிவகாசியில் ஒரு ஜெயலட்சுமின்னு ஒரு அம்மா இருந்தது. வெற்றி கொண்டான்னு தான் சொல்லுவார் மேடையில். அந்த சிவலட்சுமி ஜெயலட்சுமி அவர்கள் ஏட்டிலேருந்து எஸ்பி வரல உடலில் மொத்த பேர மாட்டான். அப்படியெல்லாம் அநியாயங்கள் உன்னுடைய ஆட்சியிலே நடந்தது. அதை மறந்துவிட்டு திராவிட முன்னேற்ற கழகத்தின் மீது எடப்பாடி பதில் பேசுவாரேயானால் அவருக்கு மரியாதையாக நாங்கள் சொல்லிக் கொள்கிறோம், கிளறினால் உன்னால் தாங்கிக் கொள்ள முடியாது. இதையெல்லாம் ஒரு பக்கம் இருக்க, புதிதாக கட்சிகள் ஆரம்பித்து விட்டு பேசுகிறார். இங்கே கூட நம்ம சூர்யா ரொம்ப வேகமாக சீமானை பற்றி பேசினார். சீமானுக்கு யோகிதை இருந்தால் காரணம் என்னவென்று கேட்டால், தமிழ்நாட்டில் இருக்கிற இளைஞர்களை வச்சு இப்போ ஏமாத்துறான். அவன் கட்சிக்கு நாம் தமிழர் கட்சி வச்சிருக்கிறதே ஃப்ராட். சட்டப்படி பார்த்தால் அந்த பேரை வைக்கக்கூடாது. இங்கே இருக்கிற மூத்தவர்கள் ஒரு 67 கட்சியில் இருந்தவர்களுக்கெல்லாம் தெரியும். இதே பகுதியிலே தான் சீபா ஆதித்தனார் நாம் தமிழர் கட்சியை துவக்கி நடத்தினார். அவர் என்ன செய்தார்? 1967 தேர்தலில் திருச்செந்தூர் தொகுதியிலே திமுகவினுடைய ஆதரவோடு போட்டியிட்டார். அப்பொழுது வரை நாம் தமிழர் கட்சி இருந்தது. அதற்கு பின்னால் அப்பொழுது சபாநாயகராக அண்ணா அவரிடத்தில் அமர்த்தினார். கலைஞர் முதலமைச்சரானவுடன் அவர் சபாநாயகராக இருந்த ஆதித்தனார் இதை பத்திரிகையாளர்கள் அவர்கள் கூர்ந்து இதை கேட்டு நாளைக்கு அவன் எங்கேயாவது சீமான் வந்தால் இந்த கேள்விக்கு பதில் தைரியமாக கேட்கணும். நாம் தமிழர் கட்சியை சீபா ஆதித்தனார் 1969 திமுகவில் இணைத்து விட்டார். கட்சி கலைக்கப்பட்டு விட்டது. நாம் தமிழர் கட்சியே கிடையாது. காரணம், அதை கலைச்சிட்டு ஆதித்தனார் திமுகவில் சேர்ந்து திமுக மந்திரி ஆயிட்டார். அதற்கு பின்னாடி இன்னைக்கு ஃபோர்ஜரியா அந்த கட்சி பேரை வைத்துக்கொண்டு சட்டப்படி நான் கேஸ் போட்டேன்னு வச்சுக்க, உன் கட்சிக்கு பேரே இருக்காது. உன்னை பெரிய மனுஷனாக்குற. அதில் எல்லாரும் சொன்னது போல அது என் கை கொஞ்சம் பாபத்தான கை. நான் கேஸ் போட்டால் அவன் வெளியில் வரவே முடியாது. இதில் நான் நீதிமன்றத்துக்கு சென்று நீ ஃப்ராடுத்தனமாக இந்த பேரை வச்சிருக்கிற, ஏற்கனவே திமுக மர்ஜர் ஆகிவிட்டது, நாம் தமிழர் கட்சி திமுகவில் இணைக்கப்பட்டு விட்டது, இப்போ எப்படி அந்த பேரை வச்சு நீ கட்சி நடத்துகிற? சீமான் இன்றைக்கு பெரியாரை பற்றி பேசுகிறான். ஒன்றை மட்டும் நான் சொல்கிறேன், கலைஞரை பற்றியோ பெரியாரை பற்றியோ பேசினால், கலைஞர் கைது செய்யப்பட்ட போது
21 பேர் தீ குளிச்சு செத்தான். இனிமேல் கலைஞரையோ பெரியாரையோ தமிழ்நாட்டை சார்ந்த மூத்த திராவிட இயக்க தலைவர்களையோ சீமான் பேசுவானேயானால் 21 பேர்லாம் தீ குளிச்சு சாக மாட்டான். ஒருத்தன் துணிஞ்சா போதும். ஒரே ஒருவன் சாக துணிந்து விட்டால் உன் நிலைமை என்ன ஆகும் என்பதை நீயே ராத்திரி படுத்து யோசனை பண்ணி பதில் சொல். நேற்றைக்கு போய் ஒரு நாடகம் ஆடினார் ஒரு நடிகர் பரந்தூரில் விமான நிலையம் வரத்துக்கு. நான் கலைஞர் அவர் வீட்டுக்காக கட்டிக்கிறார் தளபதி, இவ்வளோ பேசுகிறாரு. நேற்று போய் அந்த பையன் போயிட்டு வந்தானே, அவன் முன்ன பொண்ணை விசாரிச்சானா, அந்த ஊரில் இருக்கக்கூடியவங்க ஒரு 1200 பேர் தான் ஓட்டு போடலை. மற்றவங்க எல்லாம் 13 கிராமத்துலேயும் ஓட்டு போட்டான். 13 கிராமத்திலையும் 2006 நடைபெற்ற பாராளுமன்ற தேர்தலில் எவ்வளோ ஓட்டு திமுக விழுந்தது என்பதை மட்டும் பத்திரிகையாளருக்காக சொல்கிறேன். ஆக அனைத்து பூத்துகளிலும் 12 ஒரே ஒரு பூத்தில் கூட எங்களை விட அதிமுகவை பிஜேபி ஓட்டு வாங்கவில்லை. இதுலேருந்து என்ன தெரியுது? அந்த ஊர் மக்கள் விரும்புகிறாங்க. மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.